Hi guys, எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்க கணேஷ் காந்தி. இப்போ நம்ம அடுத்ததா பார்க்க போற டாபிக் brokerage calculation எப்படி பண்றது அப்படிங்கிறது தான். எதுக்காக பண்றோம் அப்படிங்கிறது தான். பொதுவா நம்ம ஒரு ஷேர் வாங்குறோம் அப்படின்னா ஒரு ஷேரோட விலை 50 ரூபான்னு வச்சுக்கோங்களேன். விற்க சொல்ல அந்த ஷேரோட விலை 50 ரூபா இருக்காது. ஒரு 49 ரூபா 85 பைசா இல்ல 49 ரூபா 95 பைசா அந்த மாதிரி இருக்கும். ஸோ நான் 50 ரூபாய்க்கு வாங்கி 49 ரூபாய் 85 பைசாவுக்கு தான் விற்பனா அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுவும் கிடையாது. அதில் brokerage calculatorன்னு வரும். அதாவது brokerage கம்பெனிஸ்க்கு நம்ம ஃபீஸ் பே பண்ணும், கவர்மெண்ட் டேக்ஸ் பே பண்ணும். இப்போ நம்ம UPSTOX மூலியமா சப் புரோக்கராக இருக்கோன்றதுனால UPSTOXல இருந்து நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அதில் ப்ரைசிங்ஸ் போனீங்கன்னா இன்ட்ராடேல 20 டைம்ஸ் லெவரேஜ் கொடுத்து ட்ரேட் பண்ணுறவங்களுக்கு 20 ரூபீஸ் சார்ஜ் பண்ணுறான் ஒரு தடவை பண்ணீங்கன்னா. ஓகேங்களா? டெலிவரிக்கு எப்பவுமே ஃப்ரீயா தான் கொடுக்குறான். அதுவே சமயம் 25 டைம்ஸ் லெவரேஜ் கொடுக்குறோம் அப்படின்னா கேஷ் செக்மெண்ட்ல 30 ரூபா சார்ஜ் பண்றாங்க ஒரு சிங்கிள் ட்ரேடிங்க்கு. ஓகேங்களா? இப்போ நான் ஒரு brokerage calculator எடுக்கிறேன். அவங்களது நம்ம இப்ப தமிழ்நாடு இல்லையா? ஸோ நான் தமிழ்நாடு பிக் பண்ணிக்கிறேன். இன்ட்ராடேல இருக்கேன். இன்ட்ராடேல நான் என்ன பண்றேன், எஸ்பிஐ கொடுக்குறேன். எஸ்பிஐ பிஎஸ்சி எடுத்திருக்கேன். ஒரு ஷேர்ன்றது நான் 10 ஷேரா வாங்குறேன். ஒரு ஷேர் நான் சொன்ன மாதிரி 50 ரூபாய்க்கு வாங்குறேன்னு வச்சுக்கோங்களேன். விற்கிற ஷேர் நான் 51 ரூபாய் விற்கிறேன் அப்படின்னா எனக்கு 9 ரூபா 66 பைசா லாபம் கிடைக்கும். இதுல அவன் brokerage சார்ஜஸ், டிரான்சாக்ஷன் சார்ஜஸ், கிளீனிங் சார்ஜ் டோட்டலா எனக்கு கிட்ட 34 பைசா டாக்ஸ் சார்ஜ் பண்றோம். நீங்க லெவரேஜ் அதாவது இந்த மாதிரி பண்றீங்கன்னா உங்ககிட்ட அவ்வளவு பணம் இருக்கணும்னு அவசியம் இல்லை. அது மார்ஜின் கால்குலேட்டர்ல போயிடும். மார்ஜின் கால்குலேட்டர் அப்படின்னா இப்போ அதே எஸ்பிஐக்கு வருவோம். எஸ்பிஐ கொடுக்குறேன். எஸ்பிஐ நான் 10 ஷேர் பிக் பண்றேன்னு வச்சுக்கோங்களேன். ஆட் பண்றேன் அப்படின்னா 10 ஷேருக்கு ஒரு ஷேர் 283 ரூபாய். ஓகேங்களா? எஸ். ஸோ 283 ரூபான்னா ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் மூலியமா நமக்கு 262 ரூபாய் அக்கௌண்ட்ல இருந்தா போதும். அதாவது மார்ஜின்ல பாத்தீங்கன்னா 10 ஷேருக்கு நமக்கு 262 ரூபாய் 95 பைசா இருந்தா போதும் 10 ஷேர் வாங்கலாம். புரியுதுங்களா? நம்ம அக்கௌண்ட்ல 262 ரூபாய் காமிச்சிங்க அப்படின்னா லெவரேஜ் மூலியமா மார்ஜின் காமிச்சு 283 ரூபாய் மதிப்பு ஷேரை 10 வாங்கலாம். ஓகேங்களா? அதுதான் வித்தியாசம். இந்த மாதிரி நீங்க brokerage calculator கணக்கு பார்க்கணும். இப்போ உதாரணத்துக்கு நான் இங்க உங்களுக்கு கொடுத்துருக்கேன் இல்லைங்களா brokerage calculator. இப்ப பாத்தீங்கன்னா 50 51 ரூபாய். இப்ப உங்ககிட்ட எவ்வளவு இருக்கும்னா 1 ரூபாய் இருக்கும். சோ 50 ரூபாய்க்கு ஒரு ஷேர் வாங்குறீங்க. சோ 0.34 நீங்க மைனஸ் பண்ணணும், சாரி ஆட் பண்ணணும். 50 ரூபாய் 34 பைசாவுக்கு நீங்க வாங்குறதா கணக்கு எடுத்துக்கணும். புரியுதுங்களா? நீங்க டார்கெட் பிரைஸ் ஒன்று வைப்பீங்க பாருங்க, அதுதான் செல் பிரைஸ். ஓகேங்களா? இப்ப நான் 52 ரூபாய் டார்கெட் வைக்கிறேன் அப்படின்னா எனக்கு 0.34 34 பைசா brokerage சார்ஜ்னா நான் வாங்கின ஷேரோட மதிப்பு பாத்தீங்கன்னா 50 ரூபான்னு போடக்கூடாது. 50 ரூபா 34 பைசாவுக்கு நான் இந்த ஷேரை வாங்கியிருக்கேன், இதுக்கு மேல வித்தாதான் எனக்கு லாபம் அப்படின்னு தான் நீங்க உங்களுடைய சார்ட்ல என்ட்ரி பண்ணணும். ஐ மீன் உங்களுடைய போர்ட்போலியோல நீங்க கவுண்டிங்ல வைக்கணும். அப்பதான் உங்களால உங்க ப்ராஃபிட்டை பார்க்க முடியும். இது UPSTOXன்றதுனால நாம UPSTOX வச்சிருக்கோன்ற நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு எந்தெந்த கம்பெனிஸ் வச்சிருக்கீங்களோ அவங்க கிட்ட நீங்க கண்டிப்பா கால்குலேட்டர் இருக்கும். அப்ப ஜெரோடா அப்படின்னா ஜெரோடாவோட brokerage calculator கொடுத்தீங்கனாலே வரும். ஸோ இது ஜெரோடாவோட brokerage calculator. தென் எஸ்பிஐனா எஸ்பிஐ brokerage calculatorன்னு கொடுக்கலாம். ஓகேங்களா? ஸோ அந்த மாதிரி உங்களுக்கு யாருக்கு வேணுமோ அவங்களுக்கு கொடுத்துக்கலாம். ஓகேங்களா? சோ இந்த brokerage calculatorங்கிறது முக்கியமான விஷயம். ஏன்னா நமக்கு மறைமுகமா எடுக்கிற சார்ஜஸ், நீங்க வாங்குற விலை விக்கிற விலைக்கு நடுப்புற இந்த சார்ஜஸ் இருக்குன்றதுனால இதையும் நம்ம மைண்ட் செட்ல வச்சு பண்றது நல்லது. தேங்க்யூ கைஸ். பை.